டாக்டர் எம்.கே. ஷர்மிளா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தூய்மை பணியாளர்களை பணியூரில் உள்ள தனது இல்லத்திற்கு வரவழைத்து சந்தித்தது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளாங்க. டாக்டர் எம்.கே. ஷர்மிளா முன்வைத்த கேள்விகள் என்ன அப்படின்னா, அவங்களுடைய வலைதளத்தில் அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. டாக்டர் எம்.கே. ஷர்மிளா விஜய் அவர்களின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து பின்வரும் முக்கிய கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஓட்டு கேட்கும்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சாலைகளில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து போகும். இதனால் பொதுமக்களின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும். இதை சுட்டிக்காட்டி ஓட்டு கேட்கும் நேரத்தில் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாதவாறு தமிழக வெற்றி கொள்ளும் பார்த்து கொள்ளுமா என்று அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போதும் பனையூரில் படுத்துக்கிட்டே தான் ஓட்டு கேட்பாரா அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் போன்ற அடித்தட்டு மக்களின் வாழ்விடத்திற்கே சென்று சந்தித்தது அவர்களின் பிரச்சனையை கேட்டறியாமல் பனையூரில் உள்ள தனது இல்லத்திற்கு வரவழைத்து சந்திப்பது குறித்து அவர் விமர்சிச்சிருக்காங்க. இதை குறிப்பிட்டு அப்போதும் பனையூரில் படுத்துக்கிட்டே தான் ஓட்டு கேட்பாரா என்று சராமரியாக கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்கால அரசியல் செயல்பாடுகள் மற்றும் மக்கள் சந்திப்பு அணுகுமுறைகள் குறித்து பல விவாதங்களை தொடங்கியிருக்கு. தூய்மை பணியாளர்கள் தரப்பிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போராட்டம் நடக்கிற இடத்துல விஜய் வந்தாங்க அப்படின்னா கூட்டம் கூடும். ஸோ கூட்டம் கூடிச்சு அப்படின்னா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ இதனால் தூய்மை பணியாளர்கள் கைது நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால போராட்டம் நடக்கிற இடத்துக்கு விஜய் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை போராட்டக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் தூய்மை பணியாளர்கள் விஜய் நீங்கள் வர வேண்டாம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சந்தித்ததாக தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இதை பற்றிய கருத்து உங்களுடையதுங்கிறத